ஹே கைஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளாங்காக போய் பார்த்தீங்கன்னா 3 hours வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட், கேமியோஸ், ரெஃபரன்ஸ்னு நிறைய இருக்குது. தளபதியோட ஆக்டிங், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணுற காமெடி, கேப்டன் சாரை ஏஐயில் கொண்டு வந்தது, அஜய் சாருக்கான ரெஃபரன்ஸை வச்சது, முக்கியமாக அவரோட சாங் இமயமலையில் என்கொடி பிறந்தால் உனக்கு என்ன அந்த லைன்ஸை பாடுற மாதிரி வச்சது, தல தோனியை காட்டினது எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. த்ரிஷா மட்ட சாங்க்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயனும் கிளைமேக்ஸில் கேமியோ பண்ணியிருக்காரு. டிஹெச்சிங்கில் வர இளைய தளபதி நல்லா துருதுருன்னு ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. பார்க்கும்போது போக்கிரி படத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம இளைய தளபதியை திரும்பவும் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் தருது. என்னடா ஓவரா புகழ்ற, மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இருக்கு, டிஹெச்சிங் டெக்னிக் தான் பெரிய மைனஸ், சதுப்பிட்டாங்க. ஸ்டோரி அண்ட் ஸ்பீக்லவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைசாக இருக்குது, புதுசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. என்னோட ஒப்பீனியன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஸ்பார்க் சாங்கை வைக்காமலே இருந்திருக்கலாம் படத்தில். அண்ட் விஎக்ஸும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. சில சீன்ஸில் அப்படியே தெரியுது. டிஹெச்சிங்கில் வர நம்ம இளைய தளபதி ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. நல்ல நக்கலாக காமெடியாக வில்லத்தனமாலாம் பேசுகிறாரு. ஆனால் அவருடைய லிப்ஸ் மூவ்மெண்ட் சரியாக சிங்காகவே இல்லை. இன்னும் நல்லா பெட்டராக ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுது. ஒரு கான்வர்சேஷன் சீனில் நாளைய திருப்பி தளபதியை காட்டியிருப்பாங்க. அதை பார்க்க எப்போ அதை விடுங்க, அதை சொல்லவே தேவையில்ல அப்படி இருந்துச்சு. எங்கள் அண்ணனை வச்சு இப்படி தரமாக செஞ்சிங்களே வெங்கட் சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஓவராலாக மூவி பார்க்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒர்த்து. பாட்டுக்கான லீடிங் கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஸ்பாய்லர் அலர்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம். ஓப்பனிங்லேயே நம்ம தளபதியோட டீம் பார்த்தீங்கன்னா கென்யாவில் ட்ரெயினில் யுரேனியம் சாம்பிள்ஸை கடத்திட்டு போகிற தீவிரவாதி ஹோமரை பிடிக்க போகிறாங்க. அப்போ கூட தீவிரவாதி மெயின் அதான் நம்ம மோகன் சாரு இருக்காரு. சரி, 2 பேரையும் பிடிக்கலாம்ட்டு தளபதி ட்ரை பண்ணுறாரு. தளபதியோட பேர் பார்த்தீங்கன்னா இதில் காந்தி. நம்ம காந்தி யுரேனியம் டெஸ்ட் பண்ண போகிற சயின்டிஸ்டாக வராரு. சயின்டிஸ்ட் வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டன் சார் தான். கேப்டன் சார் கெட்டப்பில் நம்ம காந்தி வந்திருக்காரு. யுரேனியத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இது போலின்னு சொல்ல மேனன் கண்டுபிடிச்சிடுறாரு. யுரேனியம் போலி இல்லை, வந்திருக்க சயின்டிஸ்ட் தான் போலின்னு. பட் அதே டைம் ட்ரெயினுக்கு பாம்பு செட் பண்ணிடுறாரு நம்ம பிரபுதேவா. உடனே பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள இவங்க யுரேனியம் சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. மிஷன் சக்ஸஸாக கம்ப்ளீட் ஆனதில் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் சாங் வருது, விசில் போடு. ஸ்னேகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனோட பேர் ஜீவன். தளபதி குடிச்சிட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தளபதி எப்போல்லாம் குடிச்சிட்டு வராரோ அன்னைக்கு மறாவது நாள் காலையிலேயே சீக்கிரம் எழுந்துட்டு ஒரு பூஜையை போட்டுருவாரு. அண்ட் ஸ்னேகாக்கு பார்த்தீங்கன்னா இவர் சேட்ஸில் ஒர்க் பண்ணுறது தெரியாது. சேட்ஸ்னா டெரரிசத்தை தடுக்கிற ஒரு அமைப்பு. அண்ட் மற்றவங்க பார்வையில் பார்க்கும்போது இவங்க ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் தெரியும், அப்படிதான் காட்டிப்பாங்க. கென்யாவில் நடந்த மிஷனில் ஹோமரும் மெயினும் இறந்துட்டதா இவங்களுக்கு தெரிய வருது. ஜெயராம் தான் இவங்களுக்கு ஹெட்டாக இருக்காரு. அவர் நெக்ஸ்ட் மிஷன் தாய்லாந்தில் இருக்கு, நாம கிளம்பணும்னு சொல்றாரு. இதுக்கு நடுவில் ஸ்னேகாக்கு தளபதி மேலே ஒரு டவுட் வருது. இவர் அடிக்கடி சீக்கிரட்டாக கால் பண்ணி பேசுறாரு. லேட்டாக வேற வர்றாரு. ஏதோ பொண்ணோட அஃபேர் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால அதை சமாளிக்க தளபதி ஃபேமிலியா தாய்லாந்துக்கும் கூட்டிட்டு வராரு. டூர்னு போய் சொல்லி ஃபேமிலியோட தாய்லாந்தையும் சுற்றி பார்த்துட்டு மிஷனையும் சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு கேங் இவங்களை அட்டாக் பண்ணுது. பட் நம்ம தளபதி எப்படியே சமாளிச்சிடுறாரு. ஆனால் அதில் நம்ம ஸ்னேகாக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போதான் ஸ்னேகாக்கு இவர் சேட்ஸ்ல ஒர்க் பண்றது தெரியுது. அப்போ காந்தி ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பையனை காணோம், நம்ம ஜீவனை எங்கன்னு தேடுறாரு. உடனே சிசிடிவி செக் பண்ண யாரை தூக்கிட்டு போன மாதிரி தெரியுது. அவனை தேடுறதுக்குள்ள அவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு இவருக்கு தெரிய வருது. உடனே பார்த்தா ஜீவன் தானோ அதை கன்ஃபார்ம் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்னேகா இவர் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. ஒன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. பொண்ணுக்கும் 15 வயசு ஆயிடுச்சு. பையன் இறந்ததுனால ஸ்னேகா இவர் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. காந்தியை வீட்டுக்குள்ள கூட உடவுறதில்ல. ஸ்னேகாவோட தம்பி தான் பிரேம்ஜி, அவர் பிரியாணி கடை வச்சிருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. இப்போ மாஸ்கோல இந்தியன் எம்பசியை ரீஓபன் பண்ணிருக்காங்க. பட் அங்க இருக்க ஒரு அமைப்பு ரீஓபன் பண்ண கூடாதுன்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம தளபதியை அங்க போய் பேசுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே எம்எஸ்சியில் மீட்டிங்கில் இருக்கும்போது காந்தியை ஒரு கேங் அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல நம்ம ஜீவனை தளபதி பார்க்குறாரு. அவன் என்ன சாகல, உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரசாந்தும் மாஸ்கோவுக்கு கிளம்பி வந்துடுறாரு. மறாவது நாள் ஜீவனை வந்து பார்க்குறான். நம்ம தளபதியும் போய் பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு சாரிலாம் கேட்குறாரு. அப்போ இவங்களை ஒரு கேங் அட்டாக் பண்ணது எப்படியோ அங்கே இருந்து தப்பிச்சு சென்னைக்கு திரும்ப வந்துடுறாங்க. இப்போ ஜீவன் திரும்ப உயிரோட வந்ததுனால நம்ம ஸ்னேகா ஹாப்பியாகிடுறாங்க. காந்தி கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபேமிலியே ரொம்ப எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. பிரசாந்த் லைலாவுடைய பொண்ணு தான் மீனாட்சி. அவங்களுடைய பேர் ஸ்ரீநிதி. சின்ன வயசுல நம்ம ஜீவனை லவ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியாக போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நாள் நைட் ஜெயராம் சாருக்கு ஏதோ முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை உடனே காந்தி கிட்ட சொல்லணும்னு, நீ நேரில் வா, இது நம்ம நேரில் பேசிக்கலாம்ட்டு சொல்றாரு. ஆனால் அவர் வரதுக்குள்ள பைக்ல ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு ஜெயராம் சாரை அட்டாக் பண்றான். அவர் தப்பிக்க மெட்ரோக்குள்ள ஓடி வராரு. நம்ம தளபதியும் தெரிஞ்சுக்கிட்டு மெட்ரோக்கு வந்துடுறாரு. இப்போ ட்ரெயின்குள்ள 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஃபைட்ல ஜெயராம் சார் அந்த ஹெல்மெட் மண்டையன் கொண்டுறான். அவன் யாரோடான்னு பார்த்தா நம்ம ஜீவன். இப்போ ஜெயராம் சார் இறந்ததுனால நம்ம தளபதி திரும்பவும் சேட்ஸ்குள்ள வந்துடுறாரு.
ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் எதையோ முக்கியமான விஷயத்த காப்பி பண்ணியிருக்காரு. அதை காட்ட தான் காந்தி கிட்ட சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எங்கன்னு தெரியலை, மிஸ் ஆயிடுச்சு. அதை தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை வைபவ் எடுத்திருப்பாரு, ஆனால் அந்த ஃபோனை அவரும் மிஸ் பண்ணிடுறாரு. வைபவ் ஜீவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு, டெக்னாலஜி வைஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. இப்போ அந்த மிஸ் ஆன ஃபோனை ஜீவனும் தேடிட்டு இருக்காரு, காந்தியும் தேடிட்டு இருக்காரு. அப்போ ஜீவனுக்கு ஒரு கால் வருது, அப்பான்னு பேசுறாரு. யாருன்னு பார்த்தா மோகன் சார். என்னடா இவர் இன்னும் சாகலையான்னு பார்த்தா அப்போ அந்த ட்ரெயினில் ஃபேமிலியோட தான் போயிருக்காரு. ட்ரெயின் பிளாஸ்ட்ல ஃபேமிலியை இழந்துட்டாரு, இவருக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை. அதனால தான் பழிவாங்க ஜீவனை சின்ன வயசுல கடத்திட்டு போயிட்டு தன்னோட பிள்ளைய வளர்த்துருக்காரு. ஜீவனுக்கு காந்தி தான் உண்மையான அப்பான்னு தெரியும், ஆனா இருந்தாலும் மீனன் தான் நம்மளை தத்தெடுத்து வளர்த்தான், அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல பிச்சை எடுத்ததாகவும் இவனை தத்தெடுத்து வளர்த்ததாகவும் நினைக்கிறாரு. ஏன்னா மோகன் ஜீவனை கடத்தி ஒரு இடத்துல வித்துருவாரு. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி பிக்சரை எடுக்க வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அவங்களே அடிச்சு போட்டுட்டு ஜீவனை தத்தெடுத்து வந்து வளர்ப்பாரு. அதனால ஜீவன் பாயிண்ட் ஆஃப் வியூல மோகன் சார் இவனை தத்தெடுத்து வளர்த்ததாக தான் தெரியும். இப்ப ஜெயராம் சாரோட போன் சுவிட்ச் ஆனா இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தளபதி அஜ்மலை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அண்ட் சேம் டைம் நம்ம ஜீவனும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. வைபவ கூட்டிக்கிட்டு அந்த போன் யோகி பாபு கிட்ட தான் இருக்கும், பிட் பாக்கெட் அடிக்கிறவன். அப்ப அந்த போனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது அஜ்மலை ஜீவன் கொன்னுறாரு. ஆனா இது தளபதிக்கு தெரியாது. முகம் தெரியாத ஒருத்தங்கிட்ட 2 தடவை தோத்துட்டேன்னு தளபதி கடுப்புல இருக்காரு. யோகி பாபுவை கூட்டு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிட் பாக்கெட் இவர்கிட்ட தான் அடிச்சியான்ட்டு ஜெயராம் சார் போட்டோவை காட்டுறாங்க. பட் அவரு நான் இவர்கிட்ட அடிக்கல, அவன் வேற ஆளுன்னு சொல்றாரு. சரி அவனை பார்த்தா எங்களுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் மாஸ்கோ கேங்ல ஒருத்தன் ஹார்வர்ட்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டு தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா இவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜீவன் உடனே மீனாட்சியை தூக்கிடுறாரு. ஹார்வர்ட்ல இருக்கிறவங்கள விடலாம், நான் இவளை நான் கொண்டுடுவான்னு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பியும் வைக்கிறாரு. உடனே இவங்களும் பயந்து விட்டுடுறாங்க. ஆனா ஜீவன் என்ன பண்ணிடுறாருன்னா லவ் பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை விட்டா நான் யாருன்னு தெரிஞ்சிரும்ட்டு மீனாட்சி கழுத்தை அறுத்துடுறாரு. உடனே இவங்க 3 பேருமே லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரபுதேவா தான் மீனாட்சியை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. உடனே மீனாட்சியும் உண்மையே சொல்லிடுறாங்க யாருன்னு. பட் பிரபுதேவா போய் என்கிட்டே சொல்லிட்டேவான்ட்டு மூச்சு அடக்கி சாவடிச்சிடுறாரு. பட் ஆல்ரெடி இறந்துட்டான்னு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹார்வர்ல மாட்டிக்கிட்ட 10 பேர் கூட தான் மேல இருந்திருக்காரு. இப்ப சேஃபா வந்ததுனால ஜீவன் அதை ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்றது. அப்போ மற்ற சாங் வருது, த்ரிஷா தான் டான்ஸ் ஆடுறாங்க கூட. அப்ப அந்த சாங் முடிஞ்சோடனே யாரை ட்ரேஸ் பண்ணி வந்தாங்களோ அவனை கொண்டுறாரு. ஏன்டா இவனை கொண்டான்னு கேட்டா இவனை ட்ரேஸ் பண்ணி காந்தி இங்க வந்துருவான்ப்பான்ட்டு சொல்றாரு. இங்க ஹோட்டல்ல யோகி பாபு சாப்பிட்டு இருக்கும் போது வைபவ பாக்குறாரு. உடனே தளபதிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இங்கதான் இருக்கான்ட்டு. வைபவ் கிட்ட இருந்துதான் பிட் பாக்கெட் அடிச்சிருப்பாரு யோகி பாபு. உடனே யோகி பாபு இன்ஃபார்ம் பண்ணதுல தளபதியும் டீமை கூட்டிட்டு வந்துருவாரு. அவன் இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்க இருந்து எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ரெட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம தளபதிக்கு தெரிய வரும் மோகன் இன்னும் சாகர உயிரோட தான் இருக்காருன்னு. இப்போ என்ன பிளான்ல இருக்கேன், என்ன பண்ண போறான்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டேட்டாஸ்ல இருந்து இன்னொன்னையும் தெரிஞ்சுப்பாங்க. நாளைக்கு வைபவ் யாரையும் மீட் பண்ற போறதா. ஸோ உடனே இவங்களும் கரெக்டாக அந்த டைமுக்கு வராங்க. அவன் யாரை மீட் பண்ணுறான்னா நம்ம ஜீவனை தான் மீட் பண்ணுறான். இதை நம்ம காந்தி பார்த்துடுறாரு. உடனே ஜீவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்க. அப்போ ஜீவன் எல்லாமே நீ தான்ப்பா பண்ண சொன்னேன், உன்னால தான்ப்பா பண்ணேன், இப்போ நீயே இப்படி உள்டாவா பேசினேன் எப்படி பண்ணிட்டு பேசுகிறான். கடுப்பாக்கி கோபத்தில் காந்தியை அடிக்கிறாரு. உடனே பிரசாந்தும் உள்ள வந்துடுறாரு. உன் பொண்ணை கொன்ன சொன்னதே இவர் தான்ட்டு ஜீவன் சொல்ல கடுப்புல பிரசாந்த் ஏன் அவன் நண்பன்டான்ட்டு கன் பாயிண்ட்ல ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கிறாரு. ஆனா ஜீவன் உடனே கண்ணை பிடுங்கி பிரசாந்தியை கொண்டுடுறான். இன்னும் கோபமான காந்தி கோபத்துல அடிக்கிறாரு. அப்போ ஒரு வீடியோ கால் ஸ்னேகாவை கடத்திடுறாங்க. அவனை இடத்த கூட்டிட்டு வரலன்னா நான் ஸ்னேகாவை கொண்டுடுவேன்னு மோகன் சார் சொல்றாரு. உடனே இவரும் ஜீவனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப காந்தியை கட்டி போட்டுட்டு மோகன் எல்லா பிளானையும் சொல்றாரு. உன்னை பழிவாங்க தான் உன் பிள்ளைய கடத்தி உனக்கு எதிராக நான் கூட்டி வந்தேன்டா அப்படின்றாரு. இப்போ என் ஐடியா மட்டும்தான் என்னது, ஆனா இந்த பிளான் எல்லாமே அவனோட இதுதான். இப்போ சேப்பால நடக்க போற மும்பை வெஸ்ட் சென்னையோட செமிஃபைனல் ஃபைட்ல நாங்க பாம் வச்சிருக்கோம். அந்த பாம் வெடிச்சதுன்னா உன்னாலதான் அந்த பாம் வெடிச்சதுன்ட்டு நாங்க பிளேட்டே திருப்பி போடுவோம், நீ தான் இப்போ தேச துரோகிய மாறுவன்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துடுறாங்க. இங்க ஸ்டேடியத்துல கண்ட்ரோல் ரூம்ல விடிவி கணேஷ் இருக்காரு. அவருக்கு பிரேம்ஜி பிரியாணி எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றாரு. பிரபுதேவா மோகனை தேடி வராரு. அங்க பார்த்தா பிரசாந்த் இருக்காரு. இவரு என்ன சாகலையான்னு பார்த்தா இன்னும் சாகல, செத்த மாதிரி நடிச்சிருக்காரு. பிரபுதேவா மோகனுக்காக ஒர்க் பண்ணிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் பிரபுதேவா தான் மீனாட்சியை கொண்டாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உன் பொண்ணு மாதிரி இருந்தவளையே எப்படா கொள்ள மனசு வந்துச்சுன்னு இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இங்க ஸ்டேடியம்ல கண்ட்ரோல் ரூம்ல கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு நம்ம ஜீவன். 10 ஓவர் முடிஞ்சதும் பாம் பிளாஸ்ட் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்றாங்க. அப்ப அதுக்குள்ள தளபதி அங்க மோகனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என் அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியாடான்னு. உடனே ரிமோட்டை தேட அங்க ரிமோட் இல்ல, பிரேம்ஜி எடுத்துட்டு ஓடிடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணி நம்ம ஜீவன் போயிடுறான். இங்க தளபதி மோகனை கூட்டிக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. அங்க லாக் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்த சிவகார்த்தியன் கிட்ட இவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தளபதி பிரேம்ஜி கிட்ட எங்கடா ரிமோட்னு கேட்டா அதை நான் உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அவங்களோட பொண்ணு மேட்ச் பார்க்க வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் மட்டும் கிளம்பிட்டாரு. நமக்கே அவன் எம்புன்னு. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டே 2 பேரும் ஜீவிதாவை
தேடி போயிட்டு இருக்காங்க. தளபதி பொண்ணு பேரு ஜீவிதா அதை எடுத்துக்கிட்டு ரூஃப் டாப்க்கு போயிட்டு இருக்கா. பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஜீவனும் போயிட்டு இருக்கான். நம்ம தளபதி பைக்ல எடுத்து அதை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தல தோனியோட என்ட்ரி. கடைசி ஓவரில் தலை தோனி என்ட்ரி ஆகுறாரு படையப்பா மியூசிக்ல. அப்போ நம்ம தளபதி பைக்ல ஒரு ரூஃப் டாப்ல இருந்து இன்னொரு ரூஃப்க்கு தாண்டும் போது தலை தோனி பாப்பாரு. செம மாசா இருக்கும். அதுவும் பேக்ரவுண்ட்ல படையப்பா பிஜிஎம்மோட. இப்போ டாப்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப தளபதி ஜீவன் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாரு. பட் அவன் உடம்பெல்லாம் வில்லத்தனமா இருக்கு. இவன் என் தங்கச்சியான்ற மாதிரி பேசுறான். கடுப்பான நம்ம தளபதி உடனே ஷூட் பண்ணிடுறாரு. மேல இருந்து கீழே விடலாம். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. வெங்கட் பிரபு ஹீரோன்னு. படம் அவ்வளோன்னு பாத்தீங்கன்னா படம் இன்னும் முடியல. போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா தளபதி போட்டோவை, காந்தியோட போட்டோவை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரடான்னு பார்த்தா ஜீவன். என்னடா இவரு செத்துட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு தளபதி வராரு. மீசையும் தாடியும் ஷேவ் பண்ணிக்கிட்டு லெட் மீ நோன்னு சொல்லிட்டு லேப்குள்ள போறாரு. அப்போதான் தெரியுது இவங்க எல்லாருமே க்ளோன்ஸ்னு. அதாவது வந்தவங்க எல்லாருமே க்ளோன்ஸ். இந்த மீசையும் தாடியும் இல்லாம இருக்கார்ல, இவர் தான் உண்மையான ஜீவன். ரியல் கேங்ஸ்டர். கோட் வர்சஸ் ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு படத்தை முடிக்கிறாங்க. பார்ட் 2க்கு லீடிங் சூப்பரா கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.